புரோட்டா அடிக்கடி சாப்பிடுறவங்க இதையும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கல்லீரல் கொஞ்ச நாள் கூட தாங்காது. புரோட்டா அடிக்கடி சாப்பிடுறவங்க கவனிங்க. எல்லா நேரமும் மைதா எண்ணெய் அதிகமா சாப்பிட்டா உடம்பு பாதிப்பு, கல்லீரல் பலவீனமாகி சில நாட்களிலும் தங்காது. சாப்பிடும்போது சாலட் காய்கறி சேர்த்துக்கோங்க. மோர் தயிர் குடித்தாலே ஜீரணமும் சரி. பருப்பு முட்டை சேர்த்தா புரோட்டீன் கிடைக்கும். இதுதான் உடம்புக்கு பாதுகாப்பான வழி. இரவு அதிகமா சாப்பிடாதீங்க. 1 அல்லது 2 பரோட்டாவே போதும். அளவோடு சாப்பிடுங்க. நார்ச்சத்து புரோட்டீன் சரியா சேர்த்தா நல்லது. தினசரி பழக்கம் தவிர்க்கணும். காலை பழம் கீரை சேர்த்தாலே ஜீரணம் சரியாக இருக்கும். உடல் சமநிலையா இருக்கும். எடை கூடாது. எத்தனை நாளுக்கு ஒரு முறை? வாரம் 1 நாள் போதும். 2 நாட்கள் கூட அதிகம். தினசரி தவிர்க்கணும். உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நார்ச்சத்து சேர்ந்திருக்கணும். சிறிது தயிர் காய்கறி சாலட் சேர்த்தாலே பாதுகாப்பு. எண்ணெய் மைதா அதிகமாக இருந்தால் உடல் பாதிப்பு. புரோட்டாவுக்கு குருமா குழம்பு சேர்த்தால் சிறந்தது. நார்ச்சத்து புரோட்டீன் சரியாக கிடைக்கும். இரவு சாப்பிடும் போது எடை கவனிக்க வேண்டும். காலை மதிய உணவோடு சமநிலை வைத்துக்கோங்க. தினசரி எண்ணெய் அதிகமாக இருந்தால் உடல் பாதிப்பு ஏற்படும். அளவோடு சாப்பிடுதல் முக்கியம். உடம்புக்கு பாதுகாப்பான பழக்கம் இதுதான். புரோட்டா சாப்பிடும் போது ஒவ்வொரு சைட் டிஷ்ஷும் சேர்த்தாலே நல்லது. நார்ச்சத்து புரோட்டீன் மோர் காய்கறி எல்லாம் சரியாக கிடைக்கும். இது கல்லீரல் பாதிப்பை தடுக்கும். தினசரி பழக்கம் தவிர்க்க வேண்டும். உடல் சமநிலை ஜீரண நலம் இருங்கள். சிறிது அளவில் சாப்பிட்டு உடம்புக்கு பாதுகாப்பு. சாப்பிடுங்க, ஆனா புத்திசாலித்தனமாக. புரோட்டாவை வாரம் 1 நாள் மட்டுமே சாப்பிட வேண்டும். அதிகம் சாப்பிடுறவங்க கல்லீரல் பாதிப்பு அதிகம். நார்ச்சத்து புரோட்டீன் சேர்த்தது உடம்புக்கு நல்லது. சிறிது மோர் காய்கறி முட்டை சேர்த்தாலே ஜீரண சக்தி சரியாக இருக்கும். இரவு அளவோடு சாப்பிட வேண்டும். இதுதான் பாதுகாப்பான வழியாகும். புரோட்டா தடையில்லை, ஆனால் தினசரி பழக்கம் தவிர்க்க வேண்டும். சாப்பிடும்போது சைட் டிஷ் அளவோடு சாப்பிட வேண்டும். புரோட்டீன் நார்ச்சத்து சேர்த்தால் உடல் நலம். தண்ணீர் காய்கறி மோர் சரியாக குடிக்க வேண்டும். இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்ல வழி. சாப்பிடுங்கள், ஆனால் புத்திசாலித்தனமாக.